பாமக தலைவர் அன்புமணி செங்கல்பட்டு திருப்பூரில் தேர்தல் பரப்புரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். திருப்போரூர் மண் அதே போன்றுதான் இந்த தாரகாசுரன் ஸ்தானத்தில் இருக்கின்ற திமுகவை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அந்த மண், அதை தொடக்கம் இந்த திருப்போரூர் மண்ணிலே தான். அதனால்தான் என்னுடைய 100 நாள் நடைபயணம் இந்த மண்ணிலே தொடங்கினேன். என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் நோக்கம் இந்த ஊழல் திமுக, மானங்கெட்ட திமுக, துப்பில்லாத ஒரு கட்சி திமுக, துப்பில்லாத ஒரு ஆட்சி, நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு முதலமைச்சர், இவரை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த மண்ணிலே தான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தை தொடங்கினேன். மிகப்பெரிய வெற்றி. அதே போன்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இந்த மண்ணிலே இன்று நான் தொடங்குகின்றேன். உறுதியாக வெற்றி. இன்னும் 1 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அவசியமானது, இது காலத்தின் கட்டாயம். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த திருப்போரூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள் சிந்திப்பது. நானும் 3 மகளை பெற்றவர்கள், 3 பெண்களை பெற்றவன் நான். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். 2.5 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 4 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 8 வயசு 10, 12 வயசு குழந்தைகளை மானபங்கம் செய்து பாலியல் வன்கொடுமை. இது தமிழ்நாடாயா? அதெல்லாம் நம்ம பார்த்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு மண்ணாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியினால், எதுவும் தெரியாத ஒரு முதலமைச்சரால். இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும், வர வைப்போம். நீங்கள் எல்லோரும் சேருங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம் எத்தனையும் கடந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம், வர வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு தெரியுமா? 62,000 குற்றங்கள். அப்படின்னா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது எவ்வளோ? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மீது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 62,000 குற்றங்களில் 5 ஆண்டுகளில் அதில் 27,000 குற்றங்கள் என்ன தெரியுமா? போக்சோ குற்றங்கள். போக்சோ குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம். பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை சொல்ல முடியல எனக்கு. பலாத்காரம், கெடுக்கிறது, குழந்தைகளை கெடுக்கின்ற குற்றம். நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடம் போனா குழந்தை திரும்பி வருமா தெரியல, கல்லூரிக்கு போனா குழந்தை வருமான்னு தெரியல, வேலைக்கு போனா பெண் புள்ள வருமான்னு தெரியல. ஏன்? ஒரு கையாளாகாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு முதலமைச்சர் விளம்பர படத்தில் நடிக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தினம் விளம்பர படத்தில் மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்கிறார். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவரை சுத்தி ஒரு 4 வியாபாரிகள், அமைச்சர்களாக வியாபாரிகள் இருக்கின்றார்கள். பணம், காசு, பணம், காசு, பணம் கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பிலே ஒரு வேட்பாளர், விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கின்றார்கள். கடந்த தேர்தலிலும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர். யாராவது பாத்தீங்களா? இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஒரு துரும்ப கூட இந்த தொகுதிக்கு கிள்ளி போட்டு இருக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆமா, ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டர் பாலாஜி. இந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி இது? இந்த தொகுதி எவ்வளவு இயற்கை வளங்கள் உள்ள தொகுதி. என் வீடு இங்க இருந்து அரை மணி நேரம் தான். ஒவ்வொரு முறையும் நான் போறப்போ இந்த பகுதியில் தான் வருவேன். லட்சக்கணக்கான பறவைகள், வலசை பறவைகள் எங்க இருந்து, ரஷ்யால, சைனால, இங்க இருந்தோ வந்து அவ்வளவு அழகான ஒரு காட்சி அங்க உப்பளம் பகுதியில். அந்த பகுதியில் அதுல ஹெலிகாப்டர் விடுறானுங்க படுபாவிங்க. எதுக்கு ஹெலிகாப்டர் உனக்கு? அந்த பறவைகளை அகற்றுவதற்காக. மக்கள் வாழ்கின்ற பகுதி அது. இந்த பகுதி பறவைகள் சரணாலயமாக, பறவைகள் காப்பகமாக அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை. சரி, நான் மறுபடியும் வரேன். திமுக கூட்டணி சார்பிலே இப்போ ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். கட்ட பஞ்சாயத்துக்கு மறு உருவம் அந்த வேட்பாளர் தான். அந்த வேட்பாளர் பேர் கூட நான் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? திமுக கூட்டணி சார்பிலே, விசிகே கட்சி சார்பிலே ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கின்றார்கள். இந்த ஓஎம்ஆர்லயும் சரி, இசிஆர்லயும் சரி, எந்த கேட்டாலும் அவரா? ஐயோ, கட்ட பஞ்சாயத்து, ஆக்கிரமிப்பு, கொள்ளடிக்கிறது, பேர் போனவர் அந்த வேட்பாளர். அதனால்தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு நேர்மையான, நியாயமான ஒரு படித்த வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு இங்கே இருக்கின்றார். அவரை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் பாலு அவர்கள். கொஞ்சம் கொடிய கொஞ்சம் இறக்கிட்டு